வைகுண்டேது பரேலோகே ஸ்ரீயாசார்த்தன் ஜெகத்பதிஹி ஆஸ்தே விஷ்ணுர் அச்சிந்தியாத்மா பக்தைஹி பாகவதை சஹ. இந்த ஸ்லோகம் புராணத்தில் உள்ளது. வைகுந்தத்தில் பெருமான் ஸ்ரீதேவி பூதேவி நாச்சிமாரோடே வீறுகொண்டு விளங்குகிறான். அவனே நம் உள்ளத்தில் எப்போதும் திகழட்டும் என்று பிரார்த்திக்கிற ஸ்லோகம். வைகுந்தநாதன் வால்மீகி ரிஷியினுடைய வேண்டுகோளுக்கிணங்க பூலோகத்துக்கு இறங்குகிறார். அதுவும் சென்னை மாநகரத்தில் இருக்கும் கோயம்பேட்டில் உள்ள வைகுண்டவாச பெருமாள் கோவில். இங்கே பகவான் வால்மீகியினுடைய பிரார்த்தனை கிணங்கவே வைகுந்தவாசனாய் நின்ன திருக்கோலத்தோடே காட்சி கொடுக்கிறார். மகாலட்சுமி கனகவல்லி தாயார், கனகவல்லி தாயாரோடே சேர்ந்து ஸ்ரீதேவி பூதேவி நாச்சிமாரோடே நின்ன திருக்கோலத்தில் ஊர்புறத்தில் கட்டிஹஸ்தம், மத்துரபுரத்தில் அடியார்களுக்கெல்லாம் அபயங்கொடுக்கும் ஹஸ்தம். இதோட பெருமாள் தரிசனம் கொடுக்கும் ஊர் திவ்ய கஷேத்திரத்தை நாம் அடைந்துள்ளோம். நாம் ஓரொரு ராமர் கோவிலாக தரிசித்து கொண்டு வருகிறோம். ஆனால் இங்கோ வைகுண்டவாச பெருமாளாக இருக்கிறார். இவர் ராமனா என்கிற கேள்வி எழும். இங்கு நாம் வந்திருக்க ஒரு காரணம் உண்டு. வால்மீகி முனிவர் எப்போதும் ராமனையே பாடினவர். லவகுஷர்களை கொண்டு ராமாயணத்தை உலகத்தில் பிரச்சாரம் செய்தவர். இத்திருக்கோயிலில் வால்மீகி லவகுஷர்களோடு சேர்ந்து திகழ்கிறார். அதோடு இல்லாமல் அவருக்கு அருகிலேயே சீதாதேவி கர்ப்பிணியாய் லக்ஷ்மணனாலே வால்மீகி ஆசிரமத்துக்கு அருகிலே விடப்பட்டு அங்கேயே குழந்தைகளை ஈன்றெடுத்தாள். கர்ப்பிணியான சீதையும் இங்கு சேவித்துக் கொள்கிறோம். ஆகையால் தான் இந்த கோயிலுக்கு ராமனையும் சீதையும் தனித்து தரிசிப்பதற்காக, அதுவும் ஆச்சாரியரான வால்மீகியோடே லவகுஷர்களோடு சேர்ந்து தரிசிப்பதற்காக வந்திருக்கிறோம். ரொம்ப அற்புதமான திருக்கோவில். வெளி உள் எல்லா இடத்திலும் ரமணீயமாக உள்ளது. சென்னையின் ரொம்ப கூட்ட நாட்டம் நெரிசல் அதிகம் இருக்கும் கோயம்பேட்டிலேயே இருந்தாலும் இவ்விடம் ஆனந்தத்தை கொடுப்பதாக உள்ளது. ரொம்ப ஆச்சரியமான புஷ்கரணி. லவன் குஷன் ஆகியோருடைய பெயரையிலேயே இருக்கும் புஷ்கரணி. இந்த க்ஷேத்திரத்துக்கே குஷலவபுரம் என்னும் ஓர் பேருண்டு. கோசல தேசம் என்னும் பேரும் உண்டு. என்றோ ராமன் இருந்த இடத்துக்கு கோசல தேசம்னு தான் பெயர். கோசல தேசமும் குஷலவபுரமும் இந்த ரெண்டும் மருவித்தான் தற்போது கோயம்பேடாக மாறியுள்ளது. இதுவோ குஷலவபுரம், தீர்த்தமோ குஷலவ தீர்த்தம். அந்த தீர்த்தம் இங்கிருக்கும் பெருமானுடைய சன்னிதானம், அருகிலே இருக்கும் பரமசிவனாருடைய திருக்கோவில் இருவருக்கும் புஷ்கரணியாக உள்ளது. லவன் குஷன் ஆகியோர் திருநாமத்தாலேயே இந்த புஷ்கரணி விளங்குகிறது. அதை தரிசித்து கொண்டு பெருமானுடைய சன்னிதானத்தில் நுழைகிறோம். நீண்ட நெடிய கோபுரங்கள் வரவேற்று பார்த்திருக்கிறோம். ஆனால் சீதை கர்ப்பிணியாக காட்டுக்குள்ளே இருந்த இடமல்லவா இது வீக்ஷாரண்ய க்ஷேத்திரம் என்று பெயர் பெற்றது. காட்டுக்குள்ளே பெரும் கோபுரமாக கட்ட முடியும். ஆகையால் கட்டை கோபுரம் என்று வழங்கப்படுமா போலே கோபுரம். அதை சேவித்துக் கொள்ளுகிறோம். நுழைந்தவுடன் உயர்ந்த துவஜஸ்தம்பம், செப்பு தகதகக்க ரொம்ப ஆச்சரியமான துவஜஸ்தம்பம், கருடக்கொடியை சேவித்துக் கொள்ளுகிறோம். அருகில் இருக்கும் பலிபீடம். இவர்களை வணங்கி கொண்டு பிரதட்சிணமாக வந்தால் ஓர் ஆச்சரியம் காத்திருக்கிறது. 2 மரங்கள், அதற்கு நடுவில் பின்னி பிணைந்திருக்கும் வேறொரு மரம். ஒரு பக்கத்தில் வேப்ப மரம், அடுத்த பக்கத்திலும் வேப்ப மரம். இந்த 2 மரங்களுக்கும் நடுவிலே வில்வ மரம். நமாமி வில்வ நிலையாம்னு மகாலட்சுமி தாயாரை பற்றி ஸ்தோத்திரம் உண்டு. வில்வ மலராலே மகாலட்சுமி எப்போதும் தொழப்படுகிறாள். அந்த வில்வ மரம் நடுவாக 2 பக்கத்திலும் வேப்ப மரம். பெருமானுடைய ஸ்தானத்தில் வேப்ப மரமாகவும் பிராட்டியின் ஸ்தானத்தில்
வில்வ மரமாகவும் சேவித்துக் கொள்ளுகிறோம். ஆனா ஆச்சரியம் என்னன்னால், நடுவிலே பெருமான் இருப்பார், இருபுறத்திலும் ஸ்ரீதேவி நாச்சியார் பூதேவி நாச்சியார் உண்டு. ஆனால் இவ்விடத்திலோ நடுவில் நாச்சியார் ஸ்தானத்தில் பில்வ மரம், பெருமானுடைய ஸ்தானத்தில் இருபுறத்திலும் வேப்ப மரம். இந்த மரம் பின்னி பிணைந்திருக்கிறது ஆச்சரியம். இந்த மரம் தனியாக இருக்கலாம், அந்த மரம் தனியாக இருக்கலாம். ஆனா ஒரு வில்வ மரத்தோடைய கிளைகள், வேப்ப மரத்தினுடைய கிளைகள், இந்த ரெண்டும் ஒன்றோரொன்று இயைந்து இருக்கு பாருங்க. சேராத எந்த ரெண்டும் பெருமானிடத்தில் சேர்ந்திருக்கும் என்பதற்கு இதுவே சாட்சி. அகடித கடனா சாமர்த்தமுடையவன் சொல்லுவார்கள். சேராத்தத்தை சேர்க்கக்கூடிய வைபவம் பெற்றவனே ராமச்சந்திரன், வைகுண்டவாசன். மேற்கொண்டு பெருமானை மெதுவே சேவிக்கலாம். இப்போதும் சன்னிதானம், க்ஷேத்திரம் இவற்றின் பெருமையை கேட்டுக்கொண்டோம். இனி விஸ்வாமித்திரருடைய சரித்திரத்தில் இப்போது உள்ளோம். ராமாயணத்தில் பாலகாண்டத்தில் 32வது சர்க்கத்தில் ஒரு சில ஸ்லோகங்களை மட்டும் சொல்லியிருக்கேன். விஸ்வாமித்திரர் சோனா நதிக்கரையை அடைந்தார். அங்கே ராமலக்ஷ்மணர்கள் ஓய்வெடுப்பதற்கு முன்பாக தன்னுடைய முன் கதையை கூறிக்கொள்ளுகிறார். பிரம்மயோனிர் மகானாசீத் குஷோநாம மகாதபாக அக்லிஷ்ட வரத தர்மஜ்ஞ சஜ்ஜன பிரீதி பிரதிபூஜக சமஹாத்மா குலீனாயாம் யுக்தாயாம் சு மகாபலான் வைதர்பியாம் ஜனயாமாச சதுரஹ சதிருஷான் சுதான். பிரம்மாவிடத்திலிருந்து குஷர் என்பவர் பிறந்தார். குஷனுக்கு வரிசையாக புத்திரர்கள் பிறந்தார்கள். அவர்கள் ஆறார், அவர்களுடைய மனைவியார், என்னென்ன குழந்தைகள் பிறந்தார்கள்ங்கிறத சொல்றார். குஷாம்பன், குஷநாபன், அசூர்த்தரஜன், வசு என்று 4 புதர்வர்கள் பிறந்தார்கள். தானுவாச்ச குஷப்புத்திரானு தர்மிஷ்டானு சத்தியவாதினஹ. குஷனிடத்தில் குஷாம்பர் பிறந்தார். குஷன் தன் பிள்ளைகளை பார்த்து கூறுகிறார், கிரியதாம் பாலனம் புத்திராக தர்மம் பிராப்ஸ்யத புஷ்கலம். தர்மத்தை நன்கு அடைவீர்கள், தான தர்மங்களை செய்யுங்கள், உலகத்தை நன்கு ஆளுங்கள், மக்களையெல்லாம் காப்பாற்றுங்கள் என்று குஷர் தன் மகனான குஷநாபரிடத்தில் தெரிவித்தார். குஷநாபஸ்து தர்மாத்மா புரஞ்சக்கரே மகோதயம். அப்போது இவர்கள் 4வரும் 4 சிறந்த தேசத்தை ஏற்படுத்தினார்கள். சக்கரே மகோதயம், குஷநாபன் மகோதயம்ங்கிற க்ஷேத்திரத்தையும், குஷாம்பன் கௌஷாம்பி என்னும் க்ஷேத்திரத்தையும், அசூத்த ரஜஸ் தர்மாரண்யம்ங்கிற க்ஷேத்திரத்தையும், புரவரம் ராஜா வசுர்நாம கிரிவ்ரஜம். வசு என்னும் 4வது அரசன் கிரிவ்ரஜன். ஏஷா வசுமதி நாம வசோஸ்தஸ்ய மகாத்மனஹ ஏதே சைலவராக பஞ்ச பிரகாசந்தே சமந்ததா. இவர்களுடைய 4 நாடுகளும் 5 மலைகள், ஒரு பெரிய நதி இவற்றுக்கு நடுவில் அமைந்திருந்தது. மேலே குஷநாபஸ்து ராஜரிஷி கன்யாசதம் அனுத்தமம். குஷநாபனுக்கு, குஷனுடைய குமாரர் குஷநாபன், குஷநாபனுக்கு 100 பெண்கள் பிறந்தார்கள். 100வரும் பேர் அழகிகள். அவர்கள் ஒரு நாள் காட்டில் சஞ்சரித்து கொண்டிருந்த போது ஜனயாமாச தர்மாத்மா கிருதாட்சியாம் ரகுநந்தன திருஷ்டுவா சர்வாத்மகோ வாயு இதம் வச்சனம் அப்ரவீத். கிருதாச்சி என்னும் பெண்ணுக்கும் குஷநாபருக்கும் 100 பெண்கள் பிறந்து அவர்கள் ஒரு நாள் தோட்டத்தில் சஞ்சரித்து கொண்டிருந்தார்கள். வாயு பகவான் அவர்களை பார்த்தார். இந்த அழகில் மயங்கினார். இவர்களை உடனே நாம் கல்யாணம் பண்ணிக்கொள்ள வேண்டும் என்ற ஆசை கொண்டு பெண்களிடத்தில் வேண்டுகிறார். நீங்கள் எதுக்கு மனித பிறவிகளா இருக்கணும்? நீங்க இருக்க வேண்டிய இடமே வேறே. என்னையே 100 பேரும் கல்யாணம் பண்ணி கொள்ளுங்கள், உங்களை தெய்வ பெண்களாக ஆக்குகிறேன். அகம்ப காமையே சர்வா பாரியா மம பவிஷ்யத மானுஷஸ்தஜதாம் பாவஹ தீர்க்கமாயுர் அவாப்ஸ்யத. நீண்ட ஆயுசோட நீங்க வாழலாம், மானிட பிறவிகளாக இருக்க வேண்டாம், தகப்பனாரை மறந்து விடுங்கள். வாயு தேவதை நான், வாயுவுக்கு மிக வேகமாக போகக்கூடிய தேவதை என்கிற பட்டமும், அனைத்து ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கக்கூடிய தேவதைங்கிற புகழும் உண்டு. நமக்கு நிறைய பணம் கிடைக்க வேணுமானால், ஐஸ்வர்யம் கிடைக்கணும்னால் வாயு தேவதாகமான யாகத்தை செய்ய வேண்டும். வாயுர்வை க்ஷேபிஷ்டா தேவதா பூதிகாமஹ ஸ்வேதம் ஆலபயத என்று வாயு தேவதாகமான யாகத்தை செய்ய வேண்டும். அவர் என்ன செய்வார்னால், ஆங்காங்கு குப்பை சத்தையெல்லாம் கிடைச்சதுன்னா பெரிய காத்தடித்தால் மொத்த குப்பையும் கொண்டு ஒரு இடத்துல சேர்க்கறது பாருங்க. அதே போல இவரை குறித்து யாகம் பண்ணோம்னால் யார் யார் வீட்டில் இருக்கிற சொத்தையோ அடிச்சு புரட்டின்னு வந்து நம்ம கிட்ட போட்டுவிடு வரோம். அப்ப எல்லா பணமும் நம்ம இடத்துல சேர்ந்துரும். அதுக்காகத்தான் இவரை குறித்து யாகம்ங்கிறா. அப்ப அவர் எவ்வளவு தூரம் பெருமையோட இந்த பெண்களிடத்துல பேசியிருப்பார். நாம தான் சொத்துக்கெல்லாம் அதிபதி. உலகத்தில் பிராணவாயு சஞ்சரிப்பதே
என்னால் தான். பெண்களே எல்லாத்தையும் மறந்துருங்கோ, என்ன கல்யாணம் பண்ணீங்கோ. சலம் ஹி யௌவனம் நித்யம் மானுஷேஷு விசேஷதா அக்ஷயம் யௌவனம் பிராப்தாக அமர்யஸ்ய பவிஷ்யத. நீங்கள்லாம் அமரர்களாக வேண்டாமா? உங்க யௌவனம் கொஞ்ச நாள் தான் இருக்க போறது. இளமை சட்டென்று தீர்ந்து போகும். மனித பிறவியாக இருந்தால் அமரர்கள்னு தேவர்களுக்கு பெயர். மரணமுடையவர்கள் மரர்கள், அமரர்கள் மரணமே இல்லாதவர்கள், சாகாவரம் பெற்றவர்கள். நீங்களும் அதை போல் ஆயிடலாம். என்ன கல்யாணம் பண்ணீங்கோ. தஸ்ய தத்வச்சனம் ஸ்ருத்வா வாயோர் அக்லிஷ்ட கர்மணா அபஹாஸ்ய ததோ வாக்கியம் கன்யாசதம் அதாப்ரவீத். இதை கேட்ட உடனே சிரித்து கொண்டே பெண்கள் பணிவு மாறாமல் பேசினார்கள். நாங்களோ எங்கள் தந்தையாருக்கு பெண்கள், நீராரோ பரபுருஷன். சட்டென்று அப்படி நீர் கேட்கக்கூடாது. எது பேச வேணும் என்னாலும் எங்கள் தந்தையாரிடத்தில் தான் பேச வேண்டும். அவர் பார்த்து எங்களுக்கு சரியான மகனை முடித்து வைப்பார். இப்படி குறுக்க நீர் கேட்கது தவறு. மேலும் நீரார் நம்மை ஆணையிட? நீர் எப்பேற்பட்ட தெய்வமாக இருக்கிறான். மனிதர்களை இகழ்வது கூடாது. மனிதர்களுக்கும் பெருமை உண்டு, தெய்வங்களுக்கும் பெருமை உண்டு. எதற்காக இழகிறீர்? குஷநாபசுதாதேவ சமஸ்தாஹா சுரசத்தம ஸ்தானாத் சமயதும் தேவம் ராக்ஷாமஸ்து தபோவயம். எங்களுக்கு இருக்கிற தவத்தின் பலத்தால் இப்போதே வாயுவான உம்ம பதவியிலிருந்து நாங்கள் நீக்கிவிட முடியும். நாங்கள் சபித்தோமானால் உம்ம பதவியே போயிடும். ஆனா அதை போல நாங்க செய்ய மாட்டோம். மனித பிறவி எதற்குட்பட்டதுங்கிறத நாங்க அழிவோம். மாபூத்சகாலோ துர்மேதா பிதரம் சத்தியவாதினம் அவமன்ய ஸ்வதர்மேண ஸ்வயம்வரம் உபாஸ்மஹே. எங்க தந்தையாரை நீர் குறைத்து பேசுகிறீர். நீர் எப்படிப்பட்ட தெய்வமா இருக்கட்டும், என் தந்தையை குறைத்து பேசக்கூடாது. மனிதர்களை அவமதித்து பேசக்கூடாது. இதுல இருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய நீதி யாது? எந்த ஒரு கதையை படிச்சாலும் மாரல், இந்த கதைக்கு இதுதான் மாரல், இதுதான் நீதினு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதை போல இந்த கதையில நீதி. நாம எவ்வளவு படித்தவனாகவோ தேவனாகவோ கூட இருக்கலாம். ஆனால் மற்ற யாரையும் எளியவர்கள் என்று இகழ்ந்து பேசுவது கூடாது. ஒரு மனிதன்னு வாயு தேவத்தை பேசினத்தை பெண்கள் பொறுத்துக்களை பாருங்க. அதே மாதிரி பெண்களாக ஒன்னும் தெரியாதவர்களாகவே இருந்தா கூட, எல்லா பெண்களும் எல்லாரும் அறிந்தவர்கள் தான். ஒண்ணுமே தெரியாதவர்களா இருக்கட்டும், பெண்களா கூட்டம் இருக்கட்டும், நியாயத்தை கேட்கறதுக்கு எல்லாருக்கும் உரிமை உண்டு. இது தப்புன்னுட்டால் சின்ன குழந்தைகளா இருந்தாலும் தைரியமா நின்று கேட்டுட்டா பாருங்க. இன்னைக்கு நாம கேட்க மாட்டேங்கிறோம். நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு விட்டு கொடுக்கறத அதிகமா படுத்து. இது தர்மம், இது அதர்மம். இது ரெண்டுத்துக்குள்ள எதை தேர்ந்தெடுக்கணும்னால் தர்மத்தை தேர்ந்தெடுக்கணுமோ இல்லையோ? நம்ம உயிரா தர்மமா என்கிற கேள்வி வந்தால் சட்டுன்னு உயிர் முக்கியம், தர்மத்தை விட்டுடுவோம். இதுதான் மரபு. மரபு முக்கியமா உறவுக்காரா முக்கியமானா உறவு முக்கியம்னுட்டு மரபை விட்டுடுவோம். இப்படி பலத்தை காம்ப்ரமைஸ் பண்ணிடுறோம் பாருங்க. அப்படி பண்ணக்கூடாது. சிறு பெண்களா இருந்தாலும் வாயுவே மனைவியாகுன்னு கேட்கிறார், தாராளமா போக வேண்டியதானே. ஆனா பெண்கள் ஏத்துக்கல. எப்ப நீர் மனித பிறவி அவமானப்படுத்தினீரோ, எங்கள் தந்தை அவமானப்படுத்திட்டீரோ, உம்ம சொல்றபடி நான் கேட்கறதா இல்லை. தாசாந்து வச்சனம் சுத்வா ஹரிஹி பரமகோபனா பிரவிஷ்ய சர்வகாத்ராணி பபஞ்ச பகவான் பிரபு. இதை கேட்டவுடன் வாயுவுக்கு கோபம் வந்தது. என்னை எதிர்த்து அற்ப பதர்கள் போன்ற மனித பெண்கள் நீங்களா பேசுவது? விட்டேனா பார். வாயு வேகமான ஒலியோட 100 பெண்களுடைய உடம்புக்குள்ளியும் புகுந்துண்டார். வாயு உபாத ஆரம்பிச்சா என்னாகும்? வாயு தொல்லை பிடிச்சு நொடுத்துனா முட்டியெல்லாம் வீங்கி போயிடும், கைகால் நடக்க முடியாது, முடக்குவாதம் வந்துடும் பாருங்க. 100 பெண்களுக்கும் முடக்குவாதம் ஏற்பட்டது. அவர்கள் எப்படியோ தட்டு தருமாறி தாங்கள் தந்தை இருந்த வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டார்கள். தாக்கன்யா வாயுனா பக்னாக விசிஷுன் நிருபர்தே கிரகம். தந்தை இருக்கிற இடத்துக்கு போனார்கள். அப்போதுதான் குஷனுடைய திருக்குமாரர் குஷனாபர் நீண்ட தன்னுடைய மாளிகையில் இருந்தார். பெண்கள் மெதுவே தட்டு தடுமாறி தவழ்ந்து கொண்டு வந்து தோட்டத்தில் தடால்னு விழுந்துட்டார்கள். நம்ம பெண்களுக்கு என்னாச்சு என்ன நினைச்சுன்னு ஓடி வந்தார். சச்சதா தயிதா பக்னாக கன்யா பரமசோபனாக திருஷ்டுவா தீனாஸ்ததா ராஜா சம்பிராந்த இதம் அப்ரவீது கிமிதம் கத்தியதாம் புத்திரியாக கோ தர்ம அவமன்யதே. இந்த தர்மத்தை அவமதித்தது யார்? ஒரு பெண்களான உங்களை இப்படி ஆக்கி வைத்தது யார்? என்ன நடந்ததுங்கிற கதையை சொல்லுங்கள் என்று தந்தையார் கேட்கிறார். ஏவம் ராஜா வினிஸ்வஸ்ய சமாதிம் சந்ததே ததா. தந்தையால் கேட்கப்பட்டவுடன் பெண்கள் தைரியத்தை வரவழைத்து கொண்டு பதில் கூறல் உற்றார்கள். என்ன சொன்னார்கள்ங்கிறத பார்ப்போம்.